அன்னவயல் புதுவை ஆண்டாள் அலங்கருக்கு பண்ணும் திருப்பாவை பல்வதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாலே நல் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே துல்வாவாய் பாடி அருளவல்ல பல்கையால் நாடினீர் வேங்கடவர்க்கென்ன விதியிந்தா இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கப்படுத்துவத வேண்டி வேதங்கள் ஓதி விருந்து கிடியறுத்தான் பாதங்கள் யாமுடையான் பெற்று. திருவாடிபுரத்தில் ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னனால் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரரங்க கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாடும் திருவள்ளி வளநாடு வாழியே மண்புதுவி மலர்கொதை மலர்பாதங்கள் வாழியே. அடியார்கள் வாழ்க அரங்க நகர் வாழ்க சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ்க கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ்க மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். 30வது பாசுரம். சாற்றி நிறைகிறது சங்கத்தமிழ் மாலை. ஆண்டாள் நாச்சியாரின் அமுத பாசுரங்கள் கடந்த ஒரு திங்களாய் நாம் ஐம்பொறிகளையும் ஆட்கொண்டு நின்ற அழகை எண்ணி பார்க்கும்போது இனம் புரியாத பூரிப்பும் புல்லரிப்பும் ஏற்படுகிறது. ஒரு ஆன்ம சாதகன் பரம்பொருளின் அருளை பெறுவதற்கு எத்தகைய படிநிலைகளை தாண்ட வேண்டும், எண்ணங்களை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும், எவ்வண்ணம் பிஞ்சிலிருந்தே படுக்க வேண்டும், எதையெல்லாம் சமரசம் இன்றி இழக்க வேண்டும், இறைவனை எப்படி உகக்க வேண்டும், அவனோடு எவ்வாறு உறவாட வேண்டும் என்பனவற்றை எல்லாம் மெல்லிய உணர்வுகளோடு சொல்லிய ஆண்டாளின் சுந்தர தமிழில் சொக்கி கடந்து விட்டோம் 30 நாட்கள். இன்பத் தமிழின் இறையுணர்வு படைத்த ஈரப்படைப்புகள் ஏராளமாக உள்ளன. அவற்றுள் தனிமகளும் சூட்டி கொண்டு தலைமாலை அணிந்து கொண்டு புகழ்வானில் நீந்தி கொண்டிருக்கும் புதுமை படைப்பு ஆண்டாளின் சிகரப்படைப்பு திருப்பாவை. இறைவனை தவிர இன்னொரு நினைப்பு இல்லாத பிறப்பு, அதுதான் ஆண்டாளின் சிறப்பு. ஆண்டாள் கொண்ட இறைமோகத்தில் ஒரு சிறு துளி அளவு இருக்கும் நமக்கே பறை தருவான் நாராயணன் என்று நம்பிக்கை இருக்கும்போது இந்த சிகர சீமாட்டிக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கும். அந்த நம்பிக்கையால் தானே நாரணன் நம்பி நாராயணன் வந்து நங்கையின் கரம் பற்றினான். அந்த நம்பிக்கை உணர்வோடு 30ஆம் பாசுரத்தில் இப்போது மூழ்கி கழிப்போம். திருப்பாவையில் திருத்தக்க பெருமைகளில் ஒன்று இந்த நூலுக்கு காப்புள் செய்யுள் இல்லை. அதே போல நூற்பயன் சொல்லக்கூடிய தனிப்பாடலும் இல்லை. திருமாலில் தொடங்கி திருமாலில் முடிவடையும் திருப்பாவையின் நிறைவு பாடல் நூற்பயன் சொல்லப்பட்டிருக்கிறது. சூடி கொடுத்த சுடக்கூடியான ஆண்டாள் பாடி கொடுத்த பாசுரங்கள் யாவிலும் இறைவன் திருநாமம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பாசுரத்தில் வங்கக்கடல் கடைந்து தேவர்களுக்கு அமுதளித்த மாதவன் என்றும் கேசி என்ற அரக்கனை கொன்று கேசவன் என்றும் 4 தோள்களை உடைய செல்வ திருமால் என்று இறைவனை போற்றப்படுகிறான். இத்தகைய சிறப்புகளால் திருப்பாவை தோத்திர பாமாலை என்றும் போற்றப்படுகிறது. அங்கமெல்லாம் அழகிய தமிழ் சொற்களை அணியாக சுமந்து கொண்டு தனியாக நிமிர்ந்து நிற்பதால் திருப்பாவை சங்க தமிழ் மாலை என்னும் தனி சிறப்பை பெறுகிறது. இந்த சங்க தமிழ் மாலை 30 தவறாத உரைப்பவர்கள் சிவந்த கண்களை உடைய செல்வ திருமாலின் திருவருள் பெற்று அவ்வுலகத்திலும் பேரின்பம் அடைவார்கள் என்று சத்திய சாட்சி சொல்லுகிறார்கள் ஆண்டாள் நாச்சியார். அது மட்டுமல்ல, இந்த 30 பாசுரங்களும் முத்திரை பதித்தது போல் ஒரு முத்தான முடிவுரை எழுதுகிறாள் ஆண்டாள். இந்த பாசுரங்கள் 30 புத்தி தரக்கூடியது மட்டுமல்ல, முக்தி தரக்கூடியது என்று சத்திய சான்று கொடுக்கிறாள் ஆண்டாள். தன் வைராக்கியத்தால் இந்த வாசுதேவனை வரித்து கொண்டவள் நமக்கு வார்த்தை வரம் கொடுக்கிறாள். அவள் நம்பினாள், அவனை பெற்றாள். அவளை நம்பினால் நமக்கும் கிடைக்கும் அவனது பொற்றாள். இன்னும் ஒரு அழகு இந்த பாசுரத்திலே ஒளிகொண்டு நிற்கிறது. ஆண்டாளின் பெருமிதமான ஓர் அறிவிப்பில் பளிச்சென்று மின்னும் பௌர்ணமி வெளிச்சம் அது. ஆண்டாளின் அந்த அறிவிப்பு என தெரியுமா? அவள் சொல்லுகிறாள், திங்கள் போன்ற திருமுகம் படைத்த பெண்களெல்லாம் இந்த மார்கழி திங்களிலே மனங்குளிரக்கூடி இறைவனை போற்றி ஏற்றமிகு பரிசுகள் ஏராளம் பெற்ற இனிய செய்தி எல்லோரும் அறிய இன்பத் தமிழில் எடுத்து சொன்னது யார் தெரியுமா? புதுவையில் வாழும் பட்டர்பிரான் பெரியாழ்வார் பெற்றெடுத்த இந்த கோதை என்று பெருமித குன்றத்தில் ஏறி நின்று கொண்டு அவள் பேசும் பேரழகு நம் விழிப்புருவங்களை வில்லாக வளைக்கிறது. செந்தமிழ் செம்மாப்பில் நம் சிந்தை திளைக்கிறது. இதுவரைக்கும் ஓரிடத்தில் கூட தன் ஊரையோ தந்தையின் பெயரையோ வெளிப்படுத்தாத ஆண்டாள் இந்த நிறைவு பாசுரத்தில் தன் தந்தையின் பெயரை நிலைநாட்டி மகிழ்ந்து போகிறாள். மகன் தந்தை காட்டும் உதவியை வான்புகழ் வள்ளுவர் சொன்னார். மகள் தந்தை காட்டும் உதவியை தேன்புகழ் ஆண்டாள் தெரிவித்து விட்டாள்.
ஆண்டாளின் உள்ள கிடக்கை அறிந்து அறிந்து ஆண்டாள் தமிழில் அனுபவம் பொருளை உணர்ந்து உணர்ந்து ஆழ்வார்களில் அவதரித்த ஒரே பெண்ணரசி ஆண்டாளின் உறுதியை நினைத்து நினைத்து அறிவுக்கு அலங்காரமாய் அன்றைக்கே கிடைத்த அவதார புத்திரியை பணிந்து பணிந்து நித்தம் போற்றி சித்தம் மகிழ்வோம் என சொல்லி திருப்பாவை நிறைவு செய்கிறேன். பூமிக்கண் எல்லாம் போற்றும் அந்த சாமி கண்ணனை சரஞ்சரமாய் வரும் சந்தன சொற்களால் வாழ்த்து மகிழ்வோம். இலக்கை நோக்கி எம்மை நகர்த்தும் லட்சுமி நாராயணி ஏற்றம் பேசுவோம். சீருக்கும் பேருக்கும் சிறப்புக்கும் வழி செய்த ஜெயராமன் புகழ்பாடி சிந்தை மகிழ்வோம். செல்வத் திருமகளாய் சீதைக்கே அணிகள் பூட்டி அழகு பார்த்த அன்பு கரசி எங்கள் அனுசுயாதேவியின் ஆற்றல் பாடுவோம். கண்ணாமணி வண்ணா என்று அவன் காலடிக்கு பூவாகி காலத்தை வெல்வோம். வாசல் திறக்கும் வைகுண்டம் போற்றி வாசுதேவனை வார்த்தைகளால் அர்ச்சிப்போம். நூற்கடல் நுட்பம் உரைக்க நுண்ணறிவு தந்த பார்க்கடல் வாசனுக்கு பல்லாண்டு. பாடி கிடப்பவர் வாழ்வதற்காகவே பாடி கொடுத்த பாவைக்கு பல்லாண்டு. ஈரத்தமிழ் கேட்கும் இதயத்தோடு இருந்து சுவைத்த எல்லோருக்கும் பல்லாண்டு. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம்.